ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் பழம். நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் டெல்லிக்கு ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் சதர் பஜார் இருக்குது. இங்கே சதர் பஜாருங்கிற இடத்துல நாங்கள் அங்கே வந்து பெரிய காய்கறி மண்டி இருக்குது. நாங்கள் அப்போ அங்கே ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாம் வாங்க போகும்போது இந்த ரம்புட்டான் பழம் பார்த்தோம். இது சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சுது, வருஷங்கள் ஆகுது. அதனால் ஆசையாக வாங்கிட்டு வந்தோம். இந்த உதிரி ஆகிடுச்சு. இந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல கனிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கருப்படிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் உள்ள பழம் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. எந்த கெட்டு போகவும் செய்யலை, ஒன்றும் பண்ணலை. கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பொண்ணு கையில் வச்சுருக்கிறது வந்து கிளையோடு இருக்குது. அதனால் இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 150 இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி விற்றாங்க. இந்த உதிரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுசு குறைஞ்சி போனதுனால 100 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. இதை கூட 2 நாள் அந்த அண்ணா கையில் வச்சு விற்றாங்கன்னு சொன்னால் வேஸ்ட்டாக போகும். அவங்களால அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் 2 நாள் 3 நாள்னு வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜிலேயுமே வச்சோம்னு சொன்னால் அது நாசாகிடும். அதனால் அதை சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணிடணும். நல்லா இருந்துச்சு. இப்போ ஒன்று பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜ்லேயுமே ஒரு சிலதை நம்ம உள்ளாடி வைக்கிறோம் பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸை அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். உடனே வாங்கினோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 150. ஆனால் நல்லா இருந்துச்சு, சாப்பிட நல்லா இருந்துச்சு. கொட்டை தான் அவ்வளோ பெருசாக இருக்குது பழத்தை விட உள்ளாடி இருக்கிறது. நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊரில் என்ன விலை, தமிழ்நாட்டில் என்ன விலைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.